அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வந்து அரஃபா நோன்பு விலாக் தான் பார்க்க போகிறோம். கூடவே ஹஜ் பெருநாக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோவும் சேர்த்தே பார்த்துடலாம். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11:30 மணி இருக்கும். சமையல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். மதியானம் லஞ்சுக்கும் சஹருக்கும் சேர்த்தே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கருவாட்டானம் தான் செஞ்சிட்ருக்கேன். பிளாக்கொட்டை மச்சக்கொட்டையெல்லாம் போட்டு துண்டு கருவாடு போட்டு கருவாட்டானம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சஹருக்கு என்ன செய்யலான்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹாஜா தான் சொன்னார், கருவாட்டானமும் தேங்காய் சோறும் செய்யுமான்னு சொல்லிட்டு. 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் நாட்டுக்கோழி ஆக்கியிருந்தோம். அதுவும் இல்லாமல் அடுத்த நாள் பெருநாள் இல்லையா, ஸோ அன்றைக்கும் நம்ம வந்து கோழியோ இல்லை இறைச்சி ஏதாவது வந்து செய்வோம். அதனால் சிம்பிளாக ஏதாவது செஞ்சுக்கலாம் சஹருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கருவாட்டானம் செஞ்சிட்ருக்கேன். டெய்லியும் என்ன ஆணம் வைக்கிறதுன்னு எந்த ஐடியாவுமே இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி தான் செய்கிற மாதிரி இருக்குது. ஆணம் ஒரு வழியாக நம்ம யோசனை பண்ணி செஞ்சு முடிச்சிட்டாலும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இன்னும் பயங்கரமாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கருவாட்டானமும் பீன்ஸ் பொரியலும் செஞ்சுட்டேன். சஹருக்கு வந்து முட்டை கொத்து மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லைன்னா முட்டையை வச்சு ஏதாவது நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அடுத்து ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மாவு அரைக்கலான்னு சொல்லி மாவு அரைச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசி தான் போட்டிருக்கேன், அரைஞ்சிட்ருக்கு. காலையிலேயே அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். நாளைக்கு நோன்பு திறக்கிறதுக்கும் பெருநாவுக்கும் தேவைப்படும்னு சொல்லி மாவு அரைச்சி வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாலே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். காலையிலையோ இல்லை நைட்டுக்கோ நம்ம பசியாரம் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா டக்குன்னு இட்லியோ தோசையோ செஞ்சிடலாம். இல்லைனா அது வேறு பயங்கரமாக யோசிக்கணும் என்ன வந்து பசியாரம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு. அதனால் மாவு அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ அரிசி வந்து அரைஞ்சிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்ட ஏனம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்போ வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லா எண்ணத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். அடுத்ததாக துணி துவைக்க போகிறேன். மாவு வந்து அரைஞ்சிட்ருக்கு. வேலைக்கு வந்து பஞ்சமே கிடையாது. 1 by 1 வேலை வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு டைம் தான் பத்தாது. டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்க போகிறது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வேலை வந்து 1 by 1 இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் துணியை துவைச்சிடலாம். அதாவது துணி ஒரு பக்கம் போட்டுட்டு மாவு ஒரு பக்கம் அரைஞ்சிட்ருக்கு. இப்படி நம்ம கலந்து பார்த்தா தான் சீக்கிரமாக வேலை முடியும்னு சொல்லிட்டு இப்போ நான் துணி போட போகிறேன். இந்த வாஷிங் மிஷின் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். அதுக்கான செப்பரேட் வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக அந்த வீடியோ தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் எண்டு கடலை அப்படி இல்லைனாக்கா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம். இந்த வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. டைம் வந்து நிறைய சேவ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம 1 டைம் வந்து எல்லாமே செட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா 1.5 மணி நேரத்துக்கு நமக்கு எந்த வேலையுமே இருக்காது. நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துரும். ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிலில் போட்டால் போதும், துணி வந்து நல்லா காஞ்சிரும். இப்போ வாஷிங் மிஷின் வந்து ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையுமே இருக்காது. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஜஸ்ட் அந்த துணியெல்லாம் எடுத்து காய போடணும், அவ்வளோதான். இந்த வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேங்கில் வந்து தண்ணி நிறைய இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த மிஷின் வந்து நிறைய தண்ணி எடுத்து வாஷ் பண்ணும். டேங்கில் வந்து தண்ணி கம்மியாயிட்டாலோ ட்ரை ஆகிட்டாலோ மிஷின் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நிறைய தண்ணி இருக்கிற டைமில் தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். அடுத்து சடனாக எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? கடத்தெருவுக்கு தான் போகிறேன். பெருநாவுக்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு கிரைண்டரில் மாவை போட்டுட்டு இங்கே சடனாக வந்துட்டேனே அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாம், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, டைமும் இல்லை. நம்ம சஹருக்கு எந்திரிக்கணும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கினா தான் எந்திரிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கடத்தெரு வந்து ஒரு 9-9:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுங்காட்டிலும் நம்மளோட பர்ச்சேஸ் வந்து முடிக்கணும். இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கிட்ட ஆக போகுது. ஸோ அதனால் சடனாக கிளம்பி வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ரெய்ஹானாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மளிகை சாமான் வாங்குறதுக்காக இந்த ஷாப்புக்கு வந்திருக்கேன். அப்போது வாஷிங் மிஷினையும் கிரைண்டரையும் யார் பார்த்துக்குவான்னு கேட்டிங்கன்னா நம்ம ரியாஸ் வந்து வீட்டில் இருக்கார். அவருக்கு ஒரு 3 டேஸாக ஆஃபீஸ் வந்து லீவு தான். பெருநாள் முடிஞ்சு தான் அவருக்கு ஜாப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அவர்கிட்ட தான் கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தேன். அப்படியுமே பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுல்லாக பர்ச்சேசிங் வந்து முடிக்க முடியல, டைம் ஆகிடுச்சு. அதனால் மளிகை சாமான் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ரெய்ஹானாவுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்தேன். அடுத்து இன்னும் நிறைய பர்ச்சேசிங் இருக்குது, அடுத்த நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வரங்காட்டிலும் நம்ம ரியாஸ் பார்த்தீங்கன்னா கிரைண்டரையும் வாஷிங் மிஷினையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாரு. நான் வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷினில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்துகிட்டு வாஷிங் மிஷின் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன்.
ஏன்னா கொஞ்சம் நேரம் ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு தான் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரை ஹாட் வாட்டராக மாற்றி தான் வாஷ் பண்ணோம். அதனால் உடனே க்ளோஸ் பண்ணி வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா தொடச்சி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விடுவோம். துணியெல்லாம் காய போட்டுட்டு வந்து அடுத்ததாக மாவையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ சின்ன சின்ன ஏனத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மாவு பார்த்தீங்கன்னா ரியாஸ்ட்டை வந்து உளுந்து தான் நான் போட்டுட்டு கடத்தருக்கு போயிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஒரு கொஞ்சம் நிறைய தண்ணியை ஊற்றிட்டு உளுந்து மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் அட்ஜஸ்ட் பண்ணி மாவெல்லாம் அரைச்சி இப்போ வந்து சின்ன சின்ன ஏனத்துக்கு மாற்றிட்டேன். இதை அப்படியே எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவும் எடுக்கல. கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு தூங்கணும், சஹருக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டேன். தூங்கிட்டு ஒரு 3 மணிக்கெலாம் அலாரம் வச்சு நாங்கள் எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்குறோம். தேங்காய் பால் சோறு செய்யலான் இருந்தேன் இல்லையா, அதுவும் நான் செய்யலை. அப்புறம் முட்டை கொத்தி இந்த மாதிரி எதுவுமே சில பிளான் பண்ணது எல்லாமே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, டைமும் இல்லை எனக்கு. அதனால கருவாட்டானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் ரைஸ் வச்சுட்டு அப்புறம் வெங்காய பகடா கொஞ்சம் இருந்துச்சு வீட்டில், அதையும் அப்புறம் வந்து முட்டை வந்து ஆம்லேட் போட்டு தொட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன செய்வோம், டீ தான் போடுவோம். ஸோ நான் இப்போ வந்து டீ போட்டுட்ருக்கிறேன். டீ கூடவே கொஞ்சம் பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டுட்டு சஹரை முடிச்சிட்டோம். எப்போவுமே சஹருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா டீ வந்து கண்டிப்பாக குடிச்சிடுவேன். டீ குடித்தா தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் டீயில் வந்து சேர்க்க போகிறேன். சர்க்கரை வந்து காலியாகிடுச்சு. ஸோ இருக்கிறத போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம தான் வந்து நைட்டே போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அது கூட நான் வந்து நாட்டு சர்க்கரையும் வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி அதில் கொட்டி வைக்கல, அதனால் இப்போதைக்கு இருக்கிறத போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்போ டீ வந்து ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் நான் என்னோடய பசங்க எல்லாரும் சேர்ந்து தான் அரஃபா நோன்பு வச்சோம். உங்கள் வீட்டில் யார் யார் நோன்பு வச்சான்னு சொல்லுங்கள். அதே போல் எங்கள் வீட்டில் வந்து கருவாட்டானம் தான் சஹருக்கு செஞ்சுருந்தேன். நீங்கள் சஹருக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டேறீங்க. ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வர லைக் கூட நம்மளோட லாங் வீடியோவுக்கு வர மாட்டேங்குது. நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளோட சேனலும் வளரும், எனக்கும் வந்து ஆர்வமாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. இது மாதிரி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் நான் நேரில் பார்க்கும்போது உங்களோட வீடியோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுறீங்களான்னு தெரியல. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். இப்போ ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு தூங்க போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆக போகுது. காலையில் கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு தூங்க போனேன். பட் வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து பெருநாள் இல்லையா, அதுக்கான வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது. நம்ம தனி ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு நம்ம டைமுக்கு எல்லாமே செஞ்சு வச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வேறு யாரும் நமக்கு வந்து செய்ய போகிறதில்ல, நம்ம தான் செஞ்சாகணும். அப்படிங்கும் போது நம்ம தான் எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு பாதாம் வந்து வட்டலப்பத்துக்காக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய குப்பை இருக்குது. ஒரு 3-4 நாளாச்சு குப்பை எடுக்கிறதுக்கு வரவே இல்லை. வாசலில் வந்து குப்பை எடுத்துகிட்டு போவாங்க, வரல. அதனால் சேர்ந்துருச்சு. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ரைஹானாக்கு மெஹந்தி போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கையில் வந்து மெஹந்தி போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நானே ரெடி பண்ணது இந்த மெஹந்தி. ஸோ அதை வந்து நான் போட்டு விட்டுட்டேன். சீக்கிரமாகவே அவங்க வந்து வாஷ் பண்ணிட்டாங்க கையை ரைஹானா. அதனால் அவளுக்கு வந்து அவ்வளோவா வந்து கலர் வந்து பிடிக்கலை. அடுத்து இன்னொரு கைக்கு ரைஹானாக்கு போட்டு விடலான்னு பார்த்தேன், அதுவும் போடலை, நானும் போட்டுக்கல. இந்த வருஷம் ஹஜிபர்னாக்கு பார்த்தீங்கன்னா மெஹந்தி போடவே இல்லை. அடுத்து நம்ம ரைஹானோட ட்ரெஸ் வந்து இதுதான். ஹஜிபர்னாக்கு இந்த ட்ரெஸ் தான் எடுத்தேன். இது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் புது ட்ரெஸ் வேணுமென்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதோட அடுத்த பார்ட்டு சீக்கிரமாக போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.